வண்ணமயில் குட்டீஸ் சேனல் உங்களை வரவேற்கிறது. வண்ணமயில் குட்டீஸ் சேனல் வெல்கம்ஸ் யூ. இன்னைக்கு காக்கையும் பாரதியாரும் பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் பார்க்க போகிறோம். விடியல் நேரம். ஒரு பெரிய மரத்தின் கொம்பில் பாட்டி காக்கை, அம்மா காக்கை, குட்டி காக்கை. மேலும் காலை வெளிச்சம் மலைகள் முழுவதும் பரவி கிராமத்தை எழுப்பியது. பாரம்மா. அம்மா. அந்த வீட்டில இருக்கிற ஒரு போட்டோல இருந்து ரொம்ப மாட்சிமையான குரல் கேக்குது. போய் பார்க்கலாம். அவர்தான் மகாகவி பாரதியார். இந்திய விடுதலைக்காக போராடிய ஒரு மகான் கவிஞர். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல கடலும் மலையும் எங்கள் கூட்டம். காக்கை குருவி எங்கள் ஜாதி. நீல கடலும் மலையும் எங்கள் கூட்டம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல கடலும் மலையும் எங்கள் கூட்டம். பாட்டி, பாரதியார் ரொம்ப பரந்த மனசு கொண்டவர். நம்மையும் மனிதர்களோட சமமா நினைக்கிறார். பாட்டி, இப்போலாம் யாராவது நமக்கு உணவு கொடுத்தாலும் நாம் ஏன் காக்கா என்று கூவி நம்ம நண்பர்களையும் உறவினர்களையும் அழைக்கிறதில்ல? நான் இளமையில் இருந்த காலத்தில் மனிதர்கள் தாங்கள் சாப்பிடும் முன் நோன்பு நாட்களிலும் திருநாள் நாட்களிலும் மனிதர்கள் முதலில் நமக்கு சோறு வைத்துவிட்டுத்தான் அப்புறம் தாங்கள் சாப்பிடுவார்கள். அப்ப ஏன் இப்ப மனிதர்கள் நமக்கு சோறு வைக்கிறதில்ல? நிறைய மனிதர்கள் வெளிநாடுகளுக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அதுவும் ஒரு காரணம். அது போக இங்க உள்ளவர்கள் பறந்து பறந்து வேலை செய்யறாங்க. அவர்களுக்கு நேரமே கிடைக்கிறதில்ல. பாட்டி, அங்க பாருங்க, பாரதியார் மாதிரி ஒருத்தர் நமக்காக உணவு கொண்டு வர்றார். எவ்வளவு சந்தோஷமான செயல். நாமும் இப்பவே காக்கான்னு கூவி நம்ம ஊற்றார் உறவினரை கூப்பிட்டு ஒன்றாக சாப்பிடுவோம். இனி நம்ம காக்கை இனம் அழியாது பிள்ளைகளே.